அனைவருக்கும் வணக்கம். இன்று இடையின ரகரம், வல்லின ரகரம் வேறுபாடு அறிந்து பிழையில்லாமல் எழுதுவது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ராவை இடையின ரகரம் அல்லது சின்ன ரகரம் சின்ன ரா அப்படின்னு சொல்லலாம். இந்த ராவை வல்லின ரகரம் அல்லது பெரிய ரகரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா மாணவர்களுக்கு சின்ன ரா பெரிய ரா அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக புரியும். இந்த இடையின ரகரம் வல்லின ரகரம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இடையின ரகரம் அப்படிங்கிறது எரள வழல அந்த இடையினத்தில் வரக்கூடிய ரா. அதுபோல் வல்லின ரகரத்தில் கசட தபர அந்த தபரங்கிற வர இடத்துல கூடிய ரா வல்லின ரகரம். இப்போ நம்ம இடையின ரகரம் அல்லது சின்ன ரகரம் வரும் இடங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ வட சொற்கள் மற்றும் திசை சொற்களில் வருவது, அதாவது வடமொழி சொற்கள் பல்வேறு திசைகளிலிருந்து வழங்கக்கூடிய சொற்களில் வரக்கூடியது எல்லாமே இந்த இடையின ரகரமாக தான் இருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா திருவிழா, விரிப்பு, வஞ்சகர், பிராமணர், அபராதம், இதுபோல் நிறைய சொற்களில் திசை சொற்கள் வடமொழி சொற்களில் வரும். அதை நம்ம இது எது திசை சொற்கள் வட சொற்கள் அப்படிங்கிறத நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பிழை இல்லாமல் எழுதலாம். அதற்கடுத்து மெய்யீறு. மெய்யீறுனா ஒரு சொல்லில் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால், அதாவது இந்த இறுதி எழுத்து இடையின ரகரம் வருதுன்னு வச்சுங்களேன், அது இந்த இடையின ரகரமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அவர், ஊர், பெயர், பெறுநர், ஓட்டுநர், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன வருது உங்களுக்கு இடையின ரகரம் தான் வரும். அதற்கடுத்து இணை மெய்யில் இந்த இடையின ரகரம் வரும். இணைமெய் அப்படின்னா வருங்களேன், நே இர் இத்து. அப்போ இத்துக்கு முன்னாடி என்ன வருது இருவது, அதான் இணை மெய். இந்த மாதிரி பெயர் சொல் இது போல் நம்ம பார்த்து எழுதணும். அதற்கடுத்து இந்த டன்னகரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மூன்று சுழினா அல்லது டன்னகரம். இதற்கு அடுத்தும் அல்லது முதல்லையும் பெரும்பாலும் இந்த மூன்று சுழினா தான் வருது. அதற்கு பார்த்திங்கன்னா கா ர ந இம் காரணம், புராணம், உணர். அப்போ இந்த இடத்துல வருது பாருங்கள் முரண், புணர்ச்சி. இதுபோல் நம்ம படிக்கும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணும். அதற்கடுத்து வல்லின ரகரம் வருமிடங்கள். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா இரட்டிக்கும் இடமெல்லாம் வல்லின ரகரம் வரும். அது என்னங்க இரட்டிக்குன்னா, இப்போ பக்கம் இக்கு கா வந்திருக்கு, அதுபோல் தாத்தா அந்த இடத்துல இத்து தா வருது. இதுபோல் காற்று, இங்கே பாருங்கள் கா இற்று, வே இற்றி, இந்த மாதிரி எந்தெந்த இடத்தெல்லாம் அந்த வல்லின ரகரம் உங்களுக்கு இரட்டிச்சு வருதோ, அற்ற, கற்றோர், பற்று, மற்று, இந்த மாதிரி இடங்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வல்லின ரகரம் தான் வரும். அதற்கடுத்து இந்த ரன்னகரம், நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். எந்தெந்த இடத்துல வருதுன்னு ரன்னகரம் எங்கெங்கெல்லாம் வருதோ மற்றும் ஆயுத எழுத்து அடுத்தும் வரக்கூடியது எல்லாமே என்னது இந்த வல்லின ரகரம் தான். அதுக்கு பார்த்திங்கன்னா கன்று, சென்றான், பஹ்ரி, இப்படி உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். அதற்கடுத்து நிகழ்கால இடைநிலையில் வரும், அதாவது நிகழ்காலத்தை குறிக்கணும். இடையில் வரக்கூடிய எழுத்தாக இருந்ததுன்னா செய்கிறான், எழுதுகின்றான், நடக்கின்றான், இந்த மாதிரி இந்த ரா அந்த இடத்தெல்லாமே இந்த வல்லின ரகரம் தான் வரும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குற்றிய லுகர சொற்களில் வரும். இப்போ குற்றிய லுகர சொற்கள்னால் அதாவது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கக்கூடியது, அதுவும் உகர எழுத்துக்கள். அதில் பார்த்திங்கன்னா ஆறு, கிணறு, கன்று, மற்று, இப்படி அந்த குற்றிய லுகர சொற்களில் நமக்கு வல்லின ரகரம் வரும். அதற்கடுத்து புணர்ச்சி திரிபு அதில் வரும். இப்போ புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில் திரிதல் கெடுதல்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அந்த திரிபில் வருது. அதில் பார்த்திங்கன்னா இல் இன் அது வல்லின ரகரமாக மாறுது. அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இல், கல் கூட்டல் பலகை, கற்பலகை. அந்த இல் என்னவா மாறுது இர்ரா மாறி போகுது. அதுபோல் தன், அந்த இன் இர்ரா மாறுது, தன் கூட்டல் பெருமை தற்பெருமை, பொன் கூட்டல் தோடு பொற்றோடு, இதுபோல் மாறுது. இப்போ நாம் இந்த வல்லின ரகரம் இடையின ரகரம் பொருள் வேறுபாடு ஒரு உதாரணம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம். இப்போ அறம் இது இடையின ரகரம்,
அறம் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம். அதுபோல் அறம், இந்த வல்லின ரகரம் இது வந்து தர்மம் செய்து அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுபோல் அரண் இது வந்து சிவன். அரண்னா காவல் காக்கிற மாதிரி. அதற்கடுத்து இந்த அரண் இது வந்து இதுவுமே வந்து இந்த இன் வந்து போலி. அதனால தான் அரண் அப்படிங்கிறது தர்ம வழியில் நடத்தல், அரண் வழியில் நடக்கிறது தான். அதற்கடுத்து அருகு, அருகுன்னா அருகில், பக்கத்தில் வா. இப்போ அருகுன்னா இது ஒரு வகை புல், அருகம்புல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விநாயகருக்கு வச்சு படைக்கிறது. அதுபோல் இறக்கை, இறக்கைனா ஈயனை இறத்தல் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து பிச்சை எடுத்தல். இந்த இறக்கை வந்து இது வந்து பிச்சை எடுத்தல். இந்த இறக்கை வந்து இறந்து போதல் அல்லது இறகு, பறவையினுடைய இறகு சொல்கிறோம் இல்லைங்களா, இறகு, அந்த இறகு வரும். அதற்கடுத்து கரை, காகம் கரையும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ கத்துறது, காகம் கரைனா கத்துறது. இந்த கரை, இந்த வல்லின ரகரம் வந்தாக்க களங்கம், அதாவது ரத்த கரைப்படுறது, மற்றபடி களங்கப்படுத்துறது. கரை, கரைப்பட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குறவை, குறவைங்கிறது ஒரு வகை கூத்து நாடகம். இது வந்து இந்த ரா வந்து வல்லின ரா வந்து மீன், குறவை மீன் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கடுத்து குறை, இந்த ரை வந்து அதாவது இடைநரகரம், நாய் குலைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நாய் குறை, அதான் குலைத்தல், கத்துதல், அந்த அதற்கு சமம். இந்த குறைது வந்து குறைத்தல், அதாவது சுருங்குதல், அதாவது குறைதல், ஏறுதல், இறங்குதல், இந்த இடத்துக்கெலாம் வந்து உங்களுக்கு வல்லின ரகரம் தான் வரும். அதுபோல் கூரை, அதாவது முகடு, அதாவது கூரா மேலே இருக்கக்கூடியது. இந்த கூரை வந்து ஆடை, கூரைப்பட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் பறவை, பறவை வந்து கடல். இந்த பறவை வந்து பட்சி, நம்ம வந்து பறக்கக்கூடியவர்களை வந்து பறவைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்கு. இதுபோல் நிறைய நீங்கள் எடுத்துக்காட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வந்து ரா, வல்லின ரா, இடையின ரா பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறவும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும். நன்றி.